OH நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பற்றி ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அந்த போனா ஒரு கேள்விக்குரிய சமயத்தில் நடந்த சம்பவம். அந்த படம் தான் அவர் ஹீரோவா, வில்லனா, குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ஹீரோவா ப்ரொமோஷன் ஆன படம் தான் அது உங்களுக்கு போனா ஒரு கேள்விக்குறி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். போனா ஒரு கேள்விக்குறி ஒரு நாவலாக அது படமாக எடுத்தது. எஸ்பி முத்துராமன் சார் தான் டைரக்ஷன் பண்ணார். பஞ்சநலசனம் தான் அதை தயாரித்தார். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த கதை. அந்த கதையில் வில்லனாக நடிச்சிட்டு இருந்த ரஜினி சார் ஹீரோவாக நடித்தார். ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த சிவகுமார் வில்லனாக நடித்த படம் அது. அந்த படத்தில் சிவகுமார், ரஜினி சார் இருந்தால், ரெண்டு பேருக்கும் ஜோடியாக நடித்தவங்க சுமித்ரா. நடிகை சுமித்ரா தான் ரஜினி சாருடைய முதல் ஜோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த ஜோடியாக நடித்தாங்க. அந்த ஷூட்டிங்கில் நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடிகை சுமித்ரா கிட்ட பேசும்போது அவங்க ஒன்று சொன்னாங்க. அதாவது பூனா ஒரு கேள்விக்குறி படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த கடலில் விவேகானந்தர் பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறையில் தான் அந்த கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தேன். கிளைமேக்ஸ்னால் ரஜினி சாரும் சிவகுமாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வாக்குவாதம் பண்ணி பேசிக்கிறது. நாகராஜ், நீ கடப்பாறையே முழுகிட்ட, அந்த கடப்பாறை உன் வயிற்றை கிழிக்காமல் என்ன பண்ணும் அப்படின்னு ரஜினி சார் கொஞ்சம் ஸ்டைலாக பேசுவார். அந்த மாதிரி அந்த டைலாக்லாம் அந்த இடத்துல அந்த கிளைமேக்ஸ்க்கான சில பேச்சு ரெண்டு பேருமே காராசாரமாக பேசுகிற மாதிரியான அந்த ஒரு பாறையில் உட்காந்து தான் பாறையில் நின்று தான் பேசுவாங்க. அந்த பாறையில் அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மீனவர் ஒருத்தர் இடையில ஒருத்தர் இந்த பாறை மேலே நீங்கள் அதிக நேரம் நிற்காதீங்க, திடீர்னு ஒரு பெரிய அலை அடிக்கும், தண்ணி ஏறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஷூட்டிங்கில் இருந்தவங்க அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. என்னங்க இப்படி பயமுறுத்துனீங்க, திடீர்னு எப்படி ஒரு பெரிய அலை வரும், எப்படிங்க ஆட்களை இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கேர்லெஸ், அதை ஷூட்டிங்லேயும் சரி, டைரக்டரும் சரி, மற்றவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்படியே ஷூட்டிங்கை கண்டினியூவாக போயிட்டுருக்கு. அப்போது சுமித்ரா அவங்க அங்கே வேடிக்கை பார்க்க அன்றைக்கி அவங்களுக்கு அந்த எந்த காம்பினேஷன் கிடையாது, சும்மா ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்க அவங்க போயிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வேடிக்கை பார்க்க தான் அந்த வேடிக்கை பார்க்க போனேன். மத்தியானம் 2 மணிக்கு மேலே இருக்கும், ரெண்டு பேரும் நின்று சிவகுமார் சாரும் ரஜினி சாரும் நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய ராட்சச அலை ஒரு அலை வந்தது பாருங்கள், அடித்ததில் 2 பேரும் தண்ணியில் விழுந்துட்டாங்க, கடலுக்குள்ளே விழுந்து. அதுக்குள்ளே எல்லோரும் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ரஜினி விழுந்துட்டார், ஐயோ சிவகுமார் விழுந்துட்டார் அப்படின்னு அலற ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு அது தெய்வாதீனமாக அந்த நேரம் பார்த்து அந்த மீனவர்கள் சில பேர் குதித்து போயிட்டு முதல்ல சிவகுமாரை இழுத்துட்டு வந்தாங்க மேலே. அவரெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு ரஜினி சாரை தேட ஆரம்பித்தாங்க. ரஜினி சாருக்கு அப்போ நீச்சல் கூட தெரியாது அப்படின்னு சொன்னதுனால எல்லோருக்கும் இன்னும் கொஞ்சம் பயமாக போயிடுச்சு. அவரையோ நீச்சல் கூட தெரியாத அவர் என்ன ஆகுமே தெரியலையே அப்படின்னு பதறி போயிட்டாங்க. பதறி போயிட்டு மீனவர்கள்லாம் 4 பக்கம் தேடி போயிட்டு அந்த பாறைக்கு பக்கத்துலாம் போயிட்டு ரஜினி சாரை கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இழுத்துட்டு அப்படியே தண்ணிக்கு மேலே கொண்டு அவர் தண்ணி கொஞ்சம் குடிச்சிருந்தார். அப்படியே கொஞ்சம் சுவாசப்படுத்தி அவர் தண்ணி வயிற்றுலேருந்து தண்ணியெல்லாம் எடுத்து இது பண்ண பிறகு தான் அப்போ தான் சொன்னார், அவர் எனக்கு நீச்சல் கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோருக்கும் இன்னும் கொஞ்சம் பயம். நீச்சல் தெரியாது, ஒரு பெரிய ஹீரோவாக வளர வேண்டிய ஒருத்தர் திடீர்னு அந்த தண்ணியில் அடிச்சிட்டு போயிருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு பதட்டம். என்ன இருக்குமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தோடு இருந்தாங்க. நல்ல வேளை அவர் மேலே காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது தெய்வாதீனமாக நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அதேவே ஒரு கடல், அது ஒரு பாறை. கன்னியாகுமரிக்கு நீங்கள் கடல் தெரியும், உங்களுக்கு எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அந்த இடத்துல இப்படி விழும்போது ஏதாகும், எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தணும்னு பாருங்கள். நல்ல வேளை ரஜினி சாருடைய குடும்பத்தார், அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தால் அன்றைக்கி உயிர் தப்பினார். நல்ல மேலே சுவாசப்படுத்திட்டு மறுபடியும் அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அந்த இடத்துல ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க.
ஏன்னா அதுக்கு பிறகு அவர் அந்த பாறை அதுக்கு பிறகு தான் மக்கள் அவங்க ஷூட்டிங்கில் இருந்தவங்களையும் எல்லோரும் சரி அந்த பாறை ஆபத்தான பாறைன்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. நல்ல வேளை அப்படி அதுலேருந்து தப்பிச்சார். அந்த பூனா ஒரு கேள்விக்குறி அந்த படத்தில் நான் அவருக்கு ஹீரோயின் மாதிரி தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பேன். ராஜா என்பார் மந்திரி என்பார் அந்த பாடல்லாம் எனக்கு இப்போ என்னை பார்த்து பாடுவார். அதில் என்ன இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, பணக்காரன் படத்தில் நான் இவருக்கு ஹீரோயினாக அதில் நடிச்சிருப்பேன். பூனா ஒரு கேள்விக்குறி அவர் ஹீரோவாக நடிக்கும்போது நான் அவருக்கு ஹீரோயினாக நடிச்சிருப்பேன் ஜோடியாக. பணக்காரன் படத்தில் வந்து ரஜினி சாருக்கு அம்மாவாக நடிச்சிருப்பேன். அதில் தான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்னென்னா, அதுலேயும் அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீனில் வந்து ரஜினி சாருக்கு நான் அம்மாங்கிறது அவருக்கு தெரியாது. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து அந்த ராதா ரவி அந்த இவர் சொல்லுவாங்க. சொன்ன பிறகு தான் நான் யார் அப்படிங்கிற அவருக்கு தெரியும். கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து என்னை பார்த்து அம்மான்னு ஓடி வந்து அவர் என் பக்கத்தில் நிற்கணும். ஆனால் அவர் வந்து எஸ்பிஎம் சார் தான் அதுக்கு ஷூட்டிங் இது பண்ணார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ரஜினி சார் வந்து, சார் என்னுடைய முதல் ஹீரோயின் சார் அவங்கள பார்த்து அம்மான்னு சொல்லி போய் ஓடி போய் கட்டி பிடிக்கணும்னு சொல்லிங்களா சார், என்ன சார் இது அப்படின்னு அவர் வேகமாக வருவார். அம்மா அப்படின்னு வாய் தரப்பார், பேச மாட்டார். இப்படியே ஒரு 8 டேக் போச்சு அந்த இது. வேகமாக வந்து அம்மா அப்படின்னு வந்து வாய் திறந்து அப்படியே வருவார். கிட்ட வந்து அம்மான்னு சொல்ல மாட்டார். அப்படியே நின்றுடுவார், மூச்சு வாங்கிட்டு அப்படியே நின்றுடுவார், சிரிச்சிருவார். இப்படியே ஒரு 8 டேக் போனது. சார் என்னுடைய முதல் ஹீரோயினை போய் அம்மான்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னு சிரிச்சிட்டே இருப்பார். அதுக்கு பிறகு ஒரு வழியாக வந்து அந்த சீனில் வந்து ஓடி வந்து அம்மா அப்படின்பார். அம்மா அவ்வளோதான் சொல்லியிருப்பார். அம்மான்னு உள்ள வந்திருக்காது. ஒரு லிஃப்ட் மூமெண்ட்டில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொன்ன மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி அவருடைய முதல் ஹீரோயின்கிறனால நான் வந்து எனக்கு ஒரு இந்த சந்தோஷமான விஷயம் அது கிடைச்சது. இந்த மாதிரி அவர் உயிர் தப்புன ஒரு சம்பவம் இப்படி அவங்க சொல்லியிருந்தாங்க சுமித்ரா. அதே மாதிரி அவர் ஜோடியாக நடித்தது 2 பேருக்கான அந்த காம்பினேஷன் அதுக்கு பிறகு வந்து அவங்க அம்மாவை நடித்தது. அதாவது ரஜினி சாருக்கு தான் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். அவருக்கு ஹீரோயினாக நடித்தவங்களே பல வேடங்களில் மாறியிருப்பாங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அபூர்வ ராகங்களில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஜோடியாக வந்து ஸ்ரீவித்யா நடிச்சிருப்பாங்க. அவங்களே வந்து பணக்காரனில் அக்காவாக நடிச்சிருப்பாங்க. அவங்களே வந்து மாப்பிள்ளையில் மாமியாராக நடிச்சிருப்பாங்க. இன்னொரு படத்தில் அப்புறம் தளபதியில் அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அவருக்கு ஒரு ஹீரோயினாக நடித்தவங்க இப்படி அம்மாவா அக்காவா மாமியாராக நடித்ததுங்கிறது ஸ்ரீவித்யா தான் ரஜினி சாருக்கு. இப்படி ஒரு அபூர்வமாக அமைகிறது உண்டு ஒரு சிலருக்கு, எல்லோருக்கும் அப்படி அமைகிறதில்ல. ஏன்னா அதே மாதிரி ரஜினி சார் நடித்த படங்கள் இப்போ 170 நடந்துகிட்ருக்கு. 171க்கான வேலைகள் தொடங்கிட்டாங்க. 170வது படம் வந்து ஹீரோவாக நடித்த படங்கள் தான் 170. அவர் வந்து இந்த கெஸ்ட் ரோலில் கௌரவ வேடத்தில் நடித்த படங்கள் ஏறக்குறைய ஒரு 20 படங்கள் இருக்கும். அந்த 20 படங்கள்லேயே வந்து முக்கியமான படங்கள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாவத்தின் சம்பளம், நட்சத்திரம், நன்றி மீண்டும் வருக, அக்னி சாட்சி, யுத்தகாண்டம், உருவங்கள் மாறலாம், சஷ்டி விரதம், அப்ரஞ்சி அது கன்னட படம், சித்திரமே சித்திரமே, மனதில் உறுதி வேண்டும், ஒரு அந்த வங்காள கடலை அந்த மாதிரி அந்த சாங்கில் வந்து அவர் வந்து ஒரு ரஜினி சார் வருவார். அந்த இமேஜினேஷன் சாங்கில் வந்து அவங்க சுஹாசினியை 2 பேரும் டூயட் பாடுற மாதிரி ஒரு சாங் வரும், அதில் வருவார். அதே மாதிரி யார் படத்தில் அதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் என்னன்னா அந்த ஒரு பூதம், அதாவது வந்து ஒரு சைத்தானை சைத்தானுக்காக அந்த பிரார்த்தனை பண்ணுற மாதிரி ஒரு பூஜை அறையில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுற மாதிரி ஒரு சீனில் நடிச்சிருப்பார் யார் படத்தில். அதே மாதிரி கோடை மழைன்னு ஒரு படம், பெரிய எடுத்து மாப்பிள்ளைன்னு ஒரு படம், பெத்தராய்டு வந்து தமிழில் வந்து நாட்டாமை அதோடைய ரீமேக் வந்து தெலுங்கில் வந்து எடுக்கும்போது பெத்தராய்டில் வந்து அதில் விஜயகுமார் பண்ண அதில் தெலுங்கில் பண்ணார். மனைவி உருவாகிறாள் அப்படின்ற அந்த படத்தில் கௌரவ வேடத்தில் நடித்தார். அந்த படம் ரிலீஸ் ஆகலை. இந்த மாதிரி வந்து அவர் அந்த சில கௌரவ வேடங்களில் சுமார் ஒரு 20 படங்களில் நடித்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஹிந்தியிலையும் கொஞ்சம் ஏறக்குறைய ஒரு 20 படங்கள் நடித்து கொடுத்துருக்காரு. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு படத்தில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் வந்தாலே
அந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மவுஸ் கிடைக்கும். அந்த படமும் ஒரு சக்ஸஸ் பிஸ்னஸ் ஆகிடும். அவர் மூலமாக அந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் 20 படங்களுக்கு அவர் மூலமாக ஒரு வாய்ப்பு பெற்று அந்த சின்ன படங்கள் பிரபலம் அடைஞ்சிருக்கு. அந்த சின்ன படங்கள் வியாபாரம் ஆகிருக்கு. இந்த சின்ன படங்கள் கொஞ்சம் நஷ்டம் அடையாமல் லாபம் அடைய அவர் உதவி இருக்கிறாருன்னு தான் அந்த சொல்லணும். அதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.